ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சிவசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. தொடர்ந்து கந்தர் சஷ்டி விரத பூஜை முறையில உள்ள சந்தேகங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஒரு அன்பர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால முழு விரதம் இருக்க முடியாதுமா, எனக்கு நான் ஆல்ரெடி சுகர் பிபி பேஷண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்க பழங்கள் மட்டும் எடுத்துட்டு விரதம் இருக்கலாம். அப்படியும் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா 3 வேளையும் சைவ உணவுகளை உட்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம். அதுல எந்த விதமான தடையும் கிடையவே கிடையாது. முடியாதவர்களுக்கு முருகர் பக்கபலம் இருக்கிறாரு. முருகர் மேல பாரத்தை போட்டு முருகர் அஷ்டோத்திரங்களை படிச்சு, முருகர் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சு, குமாரசுவம், வேர்மாறன் போன்ற முருகருடைய போற்றிகளை படிச்சுக்கிறது, அஷ்டோத்திரங்களை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்துக்கிட்டு முருகர் நினைவோட முருக மந்திரங்களை ஜபம் பண்றதே முருக விரதத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கும். இந்த கந்த சஷ்டி விரதமானது சர்வசாதாரணமானது கிடையாதுங்க. கேட்டதை வாரி வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம். முக்கியமா குழந்தை இல்லாத தம்பதிகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தம்பதிகள் இந்த விரதத்தை மேற்கொள்றது மூலியமா அடுத்த ஆண்டுக்குள்ள அவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். எனக்கு நடந்திருக்கு, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான நாட்கள் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை 48 நாட்கள், ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கலாம். இந்த ஒரு மண்டல காலம் விரதம் இருக்க முடியாதவங்க கந்தர் சஷ்டி விரதம் நடைபெறக்கூடிய 7 நாட்கள் மட்டுமே விரதம் இருந்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணலாம். ஆனா அந்த 7 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு முறையாவது, அதாவது ஒரு நாள்ல ஒரு முறையாவது சாப்பாடை சாப்பிடாம விரதமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முடிந்தவர்கள் 7 நாட்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், தப்பு கிடையாது, எந்த குறையும் ஏற்படாது. மேலும் ஏதாவது நீங்க தகவல் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க. பின் வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.